guys, welcome back. இன்னைக்கு இந்த மேக்னட் ஃபேக்ட்ஸ் அந்த சேனல்ல இருந்து ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். மண்டேனா மேக்னட் ஃபேமிலி, டியூஸ்டேனா மேக்னட் ஃபேக்ட்ஸ். ஸோ அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருக்கும் பட்சத்து. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இதே மாதிரி நிறைய இதே டாப்பிக்கில் ஒரு 2-3 வீடியோ ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். அதே டாபிக் திருப்பி வருதுன்னா என்ன அர்த்தம்? இவங்க இன்னும் திருந்தலாமாமா, அதே தப்ப திருப்பி பண்ணுறாங்க. நட்டமான சம்பவங்கள், மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபெயில்ஸ். ஃபெயில் ஆகலாம், தப்பு கிடையாது. எக்ஸ்பென்சிவ் ஃபெயில்ஸா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவும் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்கும். பரவாயில்ல, நம்ம மட்டும் நட்டமாக இவங்களும் நட்டமாகறாங்க. கண்ணாடி போட்டு நாட்டாமை சம்பவம், ரூபாய்க்கு 4 கண்ணாடியை வாங்கி போட்டுட்டு நாட்டாமை சம்பவங்களுக்கு இவன் என்ன தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. அது நாட்டாமையா? நட்டமான சம்பவங்கள். போகணும் அதை பார்க்கறது. சரி, நாட்டாமை சம்பவங்கள் என்ன வீடியோ போட்டு அதான் சத்தம் பண்ணாம இருந்தேன். என்னன்னு தெரியல, பார்ப்போம். போங்கள ஒரு நாட்டாமையிட்ட போய் நீங்க என்ன சம்பவம் பண்ணீங்கன்னு கேட்டு அதை வீடியோ பண்ணு. சரி வாங்க, நட்டமான சம்பவங்கள், மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபெயில்ஸ் தான் பார்க்க போறோம். இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோ இருந்தாலும் டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. தவறு செய்யறது மனித இயல்பு. ஆனா செய்யற தவறோட சைஸுக்கு ஏத்த மாதிரி செலவு பயங்கரமா இருக்குங்கிறது உலக இயல்பு. அப்படி ஹியூமன் வரலாற்றுல செய்யப்பட்ட சின்ன தப்பால நடந்த பெரிய இழப்புகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒரு டிவி விளம்பரத்தால போன உயிர்கள்ல இருந்து காப்பாத்தணும் கொடுத்து நத்தி காட்டு தீய மாறின வரைக்கும் வினோதமான விலை உயர்ந்த மிஸ்டேக்குகள் எல்லாம் வீடியோக்குள்ள வெயிட்டிங் வீடியோ இதுதான். அவங்க கார்ஸ் அண்டர் வாட்டர் 2022 ஜெர்மனில இருந்து அமெரிக்காவுக்கு 4000க்கும் மேல பயங்கர விலை உயர்ந்த கார்களை ஏத்திட்டு போன ஃபெலிசிட்டி எஸ்ங்கிற ஒரு கப்பல் நார்த் அட்லாண்டிக் பகுதியில டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது டக்குனு ஃபயர் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்குது. சரியா பிப்ரவரி 16 அன்னைக்கு பயங்கரமா பிடிச்ச தீல மீட்பு படை வரதுக்கு முன்னாடியே பாதி கப்பலுக்கு மேல தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. ஹெலிகாப்டர் மூலமா வந்த ஹெல்ப்பால அதுல இருந்த 22 மனிதர்கள் மட்டும் காப்பாற்றப்பட்டாங்க. பல நாட்களா பத்திக்கிட்ட இந்த தீயை அணைக்க முயற்சி பண்ணி அதை அணைக்க முடியாமே போச்சு. கப்பலும் அதுல இருந்த கார்களோட மொத்தமா மூழ்கி போச்சு. குறிப்பா அந்த கப்பல்ல இருந்த 85 லாம்போகினி காரு, 200 பென்ட்லி காரு, 1100 போர்ஷே காரு, அது போக ஆடி, லேண்ட் ரோவர்னு Volkswagen கம்பெனி அனுப்பி விட்ட ஒரு மிகப்பெரிய ஷிப்மெண்டா அது இருந்தது. அத்தனையும் எரிஞ்சு மீட்க முடியாத நிலைமையில இப்ப கடலுக்குள்ள இருக்கு. பிறகு அபிஷியல்ஸ் கொடுத்த ரிப்போர்ட் படி அந்த கப்பல்ல இருந்த எலக்ட்ரிக் கார்கள்ல புடிச்ச தீ தான் மொத்த கப்பலையும் காரோட முழுங்கிறதுக்கு முக்கிய காரணம் தெரிய வந்தது. இதுல மூழ்கி போன கப்பல், அதுல இருந்த கார்லாம் சேர்த்து மொத்தமா 500 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ், நம்ம ஊர் மதிப்புல 4300 கோடிக்கு மேல நட்டோம். இப்ப அது மூழ்கின கடல் பகுதியில ஸ்கூபா டைவிங் போறவங்க சுத்தி பார்க்கிற இடமாவே மாறிடுச்சு. சுத்தி பார்க்க போறீங்களா அண்டர் வாட்டர் காரு? ஆனா என்னதான் 4300 கோடி நஷ்டம்னாலும் அதை விட விலைமதிக்க முடியாத 22 பேரை காப்பாத்திருக்கீங்கல்ல, அதை நிதி சந்தோஷப்படுங்க சார். ஆதிபுருஷல வபால் மேல வர வில்லன் கேரக்டர் பண்ண இந்த சைஃப் அலி கானை பத்தி எல்லாருக்கும் தெரியும். வடக்கு பக்கம் ஒரு பாப்புலரான ஆக்டர். வெறும் பாலிவுட் ஆக்டர்ங்கிறத தாண்டி இவர் உண்மையால ஒரு ராஜ பரம்பரையோட வாரிசு. அந்த ராஜ பரம்பரையோட வாரிசான இவருக்கு 15000 கோடிக்கு பரம்பரை சொத்து இருந்தது. ஆனா இவரோட கிரேட் கிராண்ட் மதரோட தங்கச்சி இந்தியா பாகிஸ்தான் பிரியும் போது பாகிஸ்தான்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க, அங்கேயே குடிமகள் ஆயிட்டாங்க. இப்ப அந்த 15000 கோடி சொத்துல இவங்களுக்கும் பங்கு இருக்கு. இந்தியாவோட ரைவல்ரி நாடான பாகிஸ்தான்ல இருக்க குடிமகளாவும் இவங்க இருக்கிறதுனால அந்த சொத்தை எனிமி ப்ராப்பர்ட்டின்னு கன்சிடர் பண்ணி கோர்ட்டும் தீர்ப்பு கொடுத்தாங்க. இந்தியால எனிமி ப்ராப்பர்ட்டின்னு கருதப்படுற சொத்து ஏதாவது இருந்ததுன்னா அது அப்படியே கவர்மெண்ட் எடுத்துக்குவாங்கங்கறத சட்டம். அதனாலேயே இவருக்கு இப்ப 15000 கோடி நட்டோம். ஆறுமுகம் அயன் பண்றவங்க அழக்கூடாது. The Wildfire, அந்த கிழவி செஞ்ச தப்புக்கு நான் என்ன சார் பண்ணுவேங்கிற மாதிரி அவ பாகிஸ்தான்ல போய் செட்டில் ஆனதுக்கு 15000 கோடி அரசாங்கம் தூக்கிட்டு போயிருச்சு. இப்படி வேற ஒண்ணு இருக்கா எனிமி சொத்துன்னு? அப்ப ஏன் எனிமிட்டு இருக்கிற சொத்தெல்லாம் வாங்கி தருவீங்களா சார்? ஏன் எனிமி முத கொண்டு பிச்சைக்காரங்க? ஒரு பணக்கார எனிமி கூட நமக்கு கிடையாது, என்ன பண்றது? ஐயோ, சரி நம்ம பக்கத்து வீட்டுக்கு வர்றவனாவது பணக்காரனா வருவான்னு பார்த்தா 2 மொட்டை. அது ஒரு சொந்த கதை சோகதை. அதனால் லேட் நைட் ஷோவில் உங்களுக்கு சொல்றேன் அந்த சொந்த கதை சோகதை. நம்மளை சுத்தி பணக்கார 1 கிலோமீட்டர் ரேடியஸ் கூட வரமாட்டாங்க போல இருக்க கிட்ட. சரி, 15000 கோடி அப்படி என்னங்க இருக்கு அந்த வீட்டுல? நிலம் வீடு எல்லாம் சேர்த்து ஏங்க ஒரு 5 கோடி ரூபாய்க்கு நீங்க ஒரு வீடு வாங்கினாலே அது பேய் மாதிரி இருக்கு. 15000 கோடிக்கு வீடுன்னா ஐயாடி எடுத்துருச்சா? இப்பதான் நிம்மதியா
2003 அக்டோபர்ல கலிபோர்னியாவோட தெற்கு பகுதியில இருக்க காடுகள்ல ஒரு கத்துக்குட்டியா வேட்டையாடுறதுக்காக உள்ள போயிருந்தாரு செர்ஜியோ மார்டினஸ்ங்கிற இந்த மனுஷன். வேட்டையாட போனவர் காட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம முழிக்க காப்பாத்த வரவங்களுக்கு சிக்னல் கொடுக்கணும்னு சின்னதா நெருப்பை மூட்டி விட்டுருக்காரு. ஆனா அடிச்ச காத்தோட வேகத்துல அது காட்டு தீயா மாற அது கொஞ்சம் கொஞ்சமா பரவி கலிபோர்னியாவோட ரொம்ப மோசமான மிகப்பெரிய காட்டு தீயா மாறிச்சு. கொஞ்சம் நஞ்சம் இல்லாம 2,73,000 ஏக்கருக்கு காடுகள் எரிஞ்சு அழிஞ்சு போச்சு. மாதிரி சொல்லணும்னா அன்னைக்கு எரிஞ்சு அழிஞ்சு போன இடத்த கிரிக்கெட் ஸ்டேடியத்தோட கம்பேர் பண்ணும்போது 43,000 கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைக்கிறதுக்கான இடம் அன்னைக்கு அந்த காட்டு தீக்கு இறையாச்சு. இதுல சிக்கி அநியாயமா 15 மனித உயிர்கள் பறிபோச்சு. அதுல ஒரு தீயணைப்பு வீரரும் அடக்கம். ஏகப்பட்ட வனவிலங்குகளும் இறந்து போச்சு. அதோட வாழ்விடங்களும் அழிக்கப்பட்டுச்சு. இந்த காட்டு தீ உருவாகிறதுக்கு காரணமா இருந்த மார்டினஸ காப்பாத்தினாங்க. அவர் தெரியாம பண்ண ஒரு தப்பால இந்த பெரிய பிரச்சனை நடந்ததுக்கு அவரை சிறையில அடைச்சாங்க கோர்ட்டு. ஆனா அவரால் ஏற்பட்ட அந்த பெரிய பிரச்சனைக்கான விலையை அங்க இருந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு கொடுக்க வேண்டிய நிலைமை வந்தது. சுமார் $1 பில்லியன், அதாவது 8,000 கோடிக்கு மேல இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இதனால இழப்பீட சந்திச்சாங்க. The magical mistake. ஏண்டா டேய், அவர் தெரிஞ்சு செய்யல. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் 4,300 கோடி என்னங்க 22 உயிரை காப்பாத்திருக்கீங்கன்னு. அட பாவி, ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு 15 பேரு, 22 மாடு, 2,08,000 ஏக்கர் இயற்கை அழிச்சிருக்கியடா. இதுக்கு அவர் காட்டுல இருந்திருக்கலாம், திரும்ப ஜெயிலுக்கு தான் போயிருக்காரு. அதான் காணாம போயிடலாம். அவ்வளவு பேரை கொன்னு தப்பிச்சு வந்து ஜெயில உட்காந்துருக்காரு. இந்த ஆளை கிட்ட போனாலே நஷ்டம் போல. இந்த ஆளை காப்பாத்துறதுக்கு $1 பில்லியன் நஷ்டம். அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சு இப்ப அந்த ஜெயிலுக்கு கரண்ட், தண்ணி, சாப்பாட்டு காசு அது நஷ்டம். வினோதமான ஆளா இருக்கு. அவ்வளவு இந்த உயிர் மேல ஆசை வரும்போது காட்டை கொளுத்தி மனுஷனை கொளுத்தியாவது நான் வெளியே வந்துடுறேன்னு நினைச்சு தெரிஞ்சு பண்ணிருக்க மாட்டாருதான். காட்டு தீயெல்லாம் அணைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே, அது பரவிட்டு. இவர் என்ன மரத்தெரிச்சாரு தெரியல. அப்படி என்ன போட்டு கொளுத்துற காட்டை எரிக்கிற காஞ்ச இதுல போட்டு நெருப்பு வச்சிருப்பாரு, அது பிடிச்சிட்டு காத்துக்கு. உனக்கு ஏது அந்த இடத்துல நெருப்பு கல்ல தட்டி அதை மட்டும் சொல்லாத. இல்லாட்டி இந்த நெருப்பு ஏதாச்சும் வச்சிருப்பாரு, லைட்டர் அது வச்சிருந்துட்டு. அட நன்னாரி, நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு ஒருத்தருக்கு காட்டலாம்னு நெருப்பை கொளுத்து உலகத்துக்கே காட்டியிருக்கேடா நீ இங்கதான் இருந்தேன்னு. நீ இருந்த இடத்தையே அழிச்சு விட்டீல. ஆனா இவர் எப்படி தப்பிச்சாரு? எல்லாரும் மாட்டிக்கிட்டு நெருப்பை கொளுத்தி விட்டுட்டு நெருப்போட ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடிட்டு போறாரு. வேர்ல்டு லெவல்ல பயங்கர சக்சஸ் ஆன புக் சீரிஸ்லயே முக்கியமான ஒண்ணுதான் இந்த ஹாரி பாட்டர்ங்கிறது. அதை தெரிஞ்சவங்க எல்லாரும் அறிஞ்ச ஒண்ணுதான். பொது மாயாஜால உலகத்தையே மக்களுக்கு அறிமுகப்படுத்தி காட்டின இந்த புத்தகங்கள் தான் பல பெரிய கம்பெனிகள் நினைச்சு வருத்தப்படுற பயங்கரமான மிஸ்டேக்காவும் இருக்கு. இந்த ஹாரி பாட்டரை உருவாக்கின J.K. ரவுலிங்க்கு 1995 புத்தகத்தோட முதல் டிராப்டை எழுதி முடிக்கும் போது அதை வாங்குறதுக்கும் எப்படியாவது பப்ளிஷ் பண்ணிடணும்னு பெரிய பெரிய பிரிண்டிங் கம்பெனிகள்லாம் அவங்க வீட்டு வாசல்ல இல்ல 5 வருஷமா மொத்த கிரியேட்டிவிட்டியும் போட்டு எழுதுன அந்த முதல் புத்தகத்தை புக்கை பப்ளிஷ் பண்றதுக்குள்ள போதும் ஆயிருக்கு அவங்களுக்கு. புத்தகங்களை வெளியிடுற 12 கம்பெனிகளுக்கு மேல ஏறி இறங்கினதுக்கு அப்புறம் கடைசியா அந்த புக்கை வெளியிட ஒத்துக்கிட்டாங்க ப்ளூம்ஸ்பெரிங்கிற ஒரு கம்பெனி. ஆரம்பத்துல வெறும் 500 காப்பிகள் மட்டுமே போடுறதுக்கு அவங்க அனுமதி கொடுக்க அந்த புக் வெளியே வந்து 1997 காலகட்டத்துலலாம் ஹாரி பாட்டருக்கு மவுஸ் எங்கேயோ போச்சு, மார்க்கெட்டு பிச்சுக்குச்சு. எந்த அளவுக்குன்னா வெறும் 500 இந்த இருக்கு இல்லைங்க புக்கு, இந்த இதே எக்ஸாக்ட்லி த சேம் பிக்சர் போட்ட இதே புக்கு நான் வச்சிருக்கேன். இதே படம் கவரில் கூட எந்த ஒரு ஃபோட்டோவும் மாறல. இதே புக்கு நான் வச்சிருந்தேன். ஸ்கூல்ல எனக்கு இந்த புக்குனாலையும் இந்த படம்னாலையும் எனக்கு மவுசு கூடிருச்சு. என் பேரும் ஹாரி, கண்ணாடி போட்டிருக்கேன். ஆனா என்ன பண்ணிட்டாங்க, அதோட சேர்த்து எதிர்கட்சி சேர்ந்து நீ ஹாரி பொட்டையா என்னங்க ஹாரின்னு நல்லா இருந்துச்சு கூட பொட்டையா சேர்த்துக்கிட்டாங்க. ஹாரி பொட்டைன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தொடச்சி எறிகிறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியுமா எனக்கு. நான் வந்து நான் ஹாரி பாத்தியா மேஜிக் அப்படி அப்படிலாம் சொல்ல பார்த்தோன்னே எதிரிக்க சில பேர் இவன் ஹாரி பொட்டா சார். ஐயோ சின்ன வயசுல தெரியுமில்ல உங்களுக்கு எப்படி ரைட் பண்ணுவாங்கன்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியே வந்து ஸ்கைப்புன்னு ஒண்ணு வந்துச்சு தெரியுமா, வீடியோ கால். இப்பதான் ஞாபகம் இருக்குமா தெரியல. அப்ப அந்த ஸ்கைப்புக்கு எனக்கு ஒரு ஐடி திறக்கும் போது நான் அப்ப எனக்கு வச்சிருந்த பேரு potter.harry3. அதான் என்னோட ஐடி பேரு potter.harry3ன்னு தான் நான் வச்சிருந்தேன். அந்த அளவுக்கு எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்கும். இப்போ இந்த புக்கை பார்த்தோன்னே எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா எக்ஸாக்ட்லி த சேம் புக்.
காப்பி ஆரம்பிச்ச அந்த புக்குகளை எகிரி போன டிமாண்டால 70,000 காப்பிகளுக்கு மேல வித்தாங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல ஹிட். பிறகு நம்ம எல்லாருக்கும் ஹாரி பாட்டரை பரிச்சயப்படுத்தின படங்களா உருவாச்சு. ஹாரி பாட்டர் காய்ச்சல் பலருக்கும் பரவிக்குச்சு. 2019 கணக்குப்படி இதோட புத்தகங்கள் மட்டுமே 50 கோடிக்கு மேல வித்திருக்கு. இதோட புக்கு படம் அதோட மொத்த பிரான்சைஸும் இப்ப 25 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் வரைக்கும் வேல்யூ வச்சிருக்கு. இந்திய மதிப்புல 2 லட்சம் கோடிக்கும் மேல அந்த புக் சீரிஸ் எண்டா இருந்தாலும் ப்ளூம்ஸ்பெரிங்கிற அந்த அச்சிட்ட கம்பெனிக்கு ஒரு முத்திரையாவே மாறி போச்சு ஹாரி பாட்டர். முரட்டுத்தனமான லாபத்தையும் கொடுத்துச்சு. முன்னாடி அதை ரிஜெக்ட் பண்ண 12 கம்பெனிகளுக்கு சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் நட்டமாயிருக்கு. அப்படி சொல்றாங்க. The Submarine. இந்த ப்ளூம்ஸ்பெரிங்கிற பேரே ஃபேமஸ் ஆனது எனக்கெல்லாம் அந்த ப்ளூம்ஸ்பெரிங்கிற பேர் தெரிஞ்சதே இந்த புக்குக்கு அப்புறம் தான். இதில் இப்போ ஹாரி பாட்டர் வந்து அந்த படத்தில் நடித்தவங்கலாம் இப்போ ரொம்ப பெரிய ஆக்களாகி அவங்க பெரிய பெரிய படம் நடிக்க போயிட்டாங்களா. இப்போ அந்த ஹாரி பாட்டர் சீரீஸ் மாதிரி ஒன்று பண்ண போகிறாங்க போல இருக்கு. இப்போ புதுசாக முதல்ல இருந்து சின்ன பசங்க எடுத்து இந்த ஹாரி பாட்டர் மாதிரியே இருக்கிற அந்த லுக்கில் எல்லாம் எடுத்து இந்த படத்துக்கு எக்கச்சக்க சின்ன பசங்க வேணும்ல. சீரீஸ் வந்து நிறைய வருஷக்கணக்காக ஷூட் பண்ண போகிறாங்க. அவ்வளோ பேருக்கும் ஸ்கூல் பாதிக்கும்ல. என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, இவங்க ஷூட்டிங் செட்டுக்கு பக்கத்துலேயே ஸ்கூல் கட்டியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு ஒரு 25 பேருக்கு ஷூட்டிங் அப்படின்னா மிச்ச பேர்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. தூரமெல்லாம் போக முடியாது. நிப்பாட்டிட்டு வாங்கடா அப்படின்னா அதை நிப்பாட்டிட்டு வர்றதுக்கு அவங்களே பட கம்பெனியே டீச்சர் வச்சு இப்போ அதான் இப்போ இங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னா நீங்கள் ஸ்டூடியோக்கு உள்ளால போனீங்கன்னா அவங்களுக்குன்னு ஸ்கூல் இருக்கு. ஸோ அவங்கள ஸ்கூல்ல இருந்து டிசி வாங்கிட்டு வர வச்சு நீங்க இப்போ உங்களுக்கு ஒரு 12 வயசு 13 வயசுன்னா நீங்க ஒரு 17-18 வயசு வார வரைக்கும் ஒரு 6 வருஷத்துக்கு நீங்க எங்கிட்ட தான் வேலை செய்வீங்க. உங்களுக்கு படிப்பு, தங்குறது, திங்கிறது, சம்பளம் எல்லாம் உங்களுக்கு தான். அவங்களுக்கு இப்போ என்னன்னா 17 வயசுல படிச்சுக்கிட்டே நம்ம அந்த சீரீஸை முடிக்கும் போது நம்ம காசு நல்ல சம்பாத்தியத்தோட இருப்போம், நல்ல பேரு புகழோட இருப்போங்கிற மாதிரி ஒன்று வந்துடும். அத்தனை குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் கட்டியிருக்காங்க பாருங்க. நல்லா யோசிக்கிறேன், நம்மள இப்படி யாராவது கூட்டு போய் சோத்தை போட்டு காசை கொடுத்து ஸ்கூலும் கட்டி படின்னு சொல்லி நடிக்க வச்சா சரி. இந்தியன் நேவியோட முக்கியமான நீர்மூழ்கி கப்பல்கள்ல ஒண்ணுதான் இந்த INS அரிஹண்ட். நேவியால முக்கியமான பெட்ரோல் வேலைகளுக்காக பயன்படுத்துற இத 10 மாசத்துக்கு ரிப்பேருக்கு போட்டாங்க. அது ஒரு சின்ன பிரச்சனையால. அதாவது 2017 இந்த நீர்மூழ்கி கப்பல் தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்கும் போது குழுல இருந்த ஏதோ ஒரு பைப்ல பாத்ரூம் போயிட்டு பல்ப் ஆஃப் பண்ண மறந்த மாதிரி கப்பல்ல மேல மூட வேண்டிய கதவை ஓப்பன்லயே விட்டு போயிடுறப்பல காத்தோட்டமா இருக்கும்னு விட்டுருப்பாரு. இதனால மூழ்கின கப்பலுக்குள்ள கடல் தண்ணி வந்து கப்பலோட முக்கியமான ப்ரொப்பல்லர் பகுதிகள்லாம் சேதப்படுத்தி 10 மாசத்துக்கு அதை சரி பண்றதுக்காக ரிப்பேர்லயே போட வச்சது. இந்த சின்ன ஒரு ஹியூமன் எரரால 10 மாசத்துக்கு இந்த கப்பலை பயன்படுத்த முடியாத நிலைமைக்கு போனதோட அதை ரிப்பேர் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 3 பில்லியன் அமெரிக்கன் டாலர் செலவாயிருக்கு. அதாவது இந்திய மதிப்புல 24,000 கோடிக்கு மேல. The Pepsi Blender 90களோட ஆரம்பத்துல சோடா விரும்பிகளுக்கான எண்ணிக்கை பிலிப்பைன்ஸ்ல கொஞ்சம் அதிகமா இருந்தது. அங்க இருந்த சோடா குடி கஸ்டமர்களை பெரும்பாலும் பிடிச்சு வச்சிருந்தது கோகோ கோலா கம்பெனி. இதை பார்த்த கவனிச்ச பெப்சி கம்பெனி பிலிப்பைன்ஸ்ல அவங்களோட பிராண்ட பெருசாக்கணும்னு நினைச்சு ஒரு ஸ்கெட்ச போட்டாங்க. ஆல்ரெடி இவங்களுக்கு அமெரிக்கால பெரிய வெற்றியை கொடுத்த ஒரு விளம்பர யுக்தியை பிலிப்பைன்ஸ்ல இறக்க முயற்சி பண்ணாங்க. அந்த விளம்பரப்படி எல்லா பெப்சி பாட்டிலையும் அதோட மூடியில பின்னாடி சீக்கிரட்டான 3 நம்பர் இருக்கும். அதிக பெப்சி பாட்டில்களை வாங்குற கஸ்டமர்கள் அந்த மூடியை சேர்த்து வச்சா லாட்டரியில வின்னர் அறிவிக்கிற மாதிரி ஒரு நம்பர் அறிவிப்பாங்க. அந்த லக்கி நம்பரோட இருக்க மூடியை கொண்டு வரவங்களுக்கு $1 மில்லியன் பரிசாவும் கொடுப்பாங்க. இந்த விளம்பரம் அமெரிக்கால பயங்கர ஹிட். பிலிப்பைன்ஸ்லயும் பண்ணி பார்த்தாங்க. எல்லா டிவி சேனல்லையும் நம்பர் ஃபீவர்ங்கிற பேர்ல இந்த பெப்சி விளம்பரம் வெளியாச்சு. பிலிப்பைன்ஸ் மக்களுக்கும் அந்த ஆஃபர் பிடிச்சிருந்தது. அருமையான தொழிலா இருக்கியா. விளம்பரம் வெளியாகி அங்க பெப்சியோட சேல்ஸ் பயங்கரமா போச்சு. 3 வேளையும் பெப்சியை வாங்கி மடக்குன்னு குடிக்கிற அளவுக்கு தீவிரமான பெப்சி ரசிகர்கள் எல்லாம் உருவானாங்க. எல்லாம் அந்த $1 மில்லியன் அங்க இருந்த சோடா மார்க்கெட்ல ஒரு பெரிய பங்கு பிடிச்சாங்க பெப்சி. விளம்பரம் நினைச்சதை விட பெரிய வெற்றி. சரி, வின்னர் அறிவிக்கிறதுக்கான நேரம் வந்தப்பதான் முரட்டுத்தனமான ஒரு மிஸ்டேக் வெளியே வந்தது. அதாவது பெப்சி அந்த வின்னிங் நம்பர் அறிவிக்கிற அந்த அன்னைக்கு பிலிப்பைன்ஸே வெயிட்டிங்ல இருந்தாங்க. 349 தான் வெற்றி நம்பர்னு அறிவிச்சாங்க. அவங்க கணக்குப்படி 2 லக்கியான மூடியில தான் அந்த நம்பர் இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனா சோகம் என்னன்னா பிரிண்டிங்ல ஏற்பட்ட ஒரு கோளாறால வெற்றி பெற்ற அந்த நம்பர் இருக்க மூடியை 8 லட்சம் காப்பியா பிரிண்ட் பண்ணி விட்டுருக்காங்க. மூடிட்டு போக வேண்டிய நிலைமை பெரிய பிரச்சனை ஆயி போச்சு. அதை எப்படியாவது முடிக்கணும்னு நினைச்சவங்க நடந்த மிஸ்டேக்க சொல்லி ஜெயிச்ச மூடியை கொண்டு வரவங்களுக்கு வெறும் $5 கொடுக்கறதா சொல்லிருக்காங்க. இல்ல இப்ப எல்லாருக்கும் பரிசு கொடுத்தாகணும். சரி, அந்த நம்பர் எந்தெந்த மூடியில இருக்கோ எல்லாருக்கும் $5 தாரா. ஏடா டேய், ஆக்சுவலி நம்மளால கேஸ் போட முடியாதா? ஏங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அந்த நம்பர் இந்த என்கிட்ட இருக்கு, இது உங்க கம்பெனி மூடி தானே, எடு 1 மில்லியன் எடு அப்படின்னு சொல்லி கேஸ் போட முடியாதா? தலை சுத்தி இருக்குமில்ல அவங்களுக்கு. அவங்க சொன்னது தானே எல்லாரும் செஞ்சாங்க. 8 லட்சம் பேரும் ஆளுக்கு ஒரு கேஸ் போட்டிருந்தா பெப்சி இன்னைக்கு பெப்சி தான் இது போக வேண்டியதான்.
இந்த குழப்பம் மக்களை பயங்கரமா கொதிக்க வச்சது. நான் லக்கி வின்னர் லட்சாதிபதி நினைச்சிட்டு இருக்கும் போது வெறும் $5 கொடுக்குறியான்னு வெறி பிடிச்சி எழுந்தவங்க பெப்சிக்கு எதிராக ஒண்ணு கூடி பெரிய போராட்டமே நடத்துனாங்க. போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமா கலவரமாச்சு. பெப்சிக்கு எதிராக பயங்கரமா வெறுப்பு கிளம்பிச்சு. பொடிச்சு வச்சிருந்த மார்க்கெட்லாம் பெப்சிக்கு மொத்தமா போச்சு. எதுவும் பண்ணாமையே கொக்கோ கோலாக்கு மார்க்கெட் எகிருச்சு. ஆனா அந்த போராட்டம் பயங்கர கலவரமா மாறிச்சு. பெப்சி அவங்க அப்படி நின்றுருக்காங்க. நீ ஏன் சிக்குவ பார்த்தா ஒண்ணுமே பண்ணாம கொக்கோ கோலா கேறிடுச்சு. யோசிச்சு பாருங்க. இப்ப அந்த பெப்சி உங்களுக்கு 1 லட்சம் 1 மில்லியன்னா 10 லட்சம் வெள்ளி நீங்க ஜெயிப்பீங்க. நம்ம பாக்குறோம் 349. அப்பாடா எங்க ஊருக்கு போயிடலாம், எங்க நாங்க கோடீஸ்வரங்க அப்படி நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கும் போது அனௌன்ஸ்மெண்ட் வருதான், சாரிங்க அந்த மூடிக்கு 20 வழி தான் எப்படி இருக்கு. அல்ல இப்ப யோசிச்சு பாருங்களேன், 10 லட்சம் வெள்ளி. அப்ப எங்களுக்கு அதோட வேல்யூ தெரியும். 10 லட்சம் வெள்ளியா, பல கனவுகள். ஸ்ரீலங்கா ருபீஸுக்கு மாத்திரம் எவ்வளவு கோடிடா. அவ்வளவு பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் நியூஸ்ல வந்து சாரி சார் 20 ரிங்கெட் சொல்லுப்ப பிஞ்சர் சொல்ல செருப்பு பிஞ்சர் எனக்கு. என்னடா ஒரு முழு கோழி வாங்கினாலும் 25 வெள்ளி போகுது, ஒரு முழு கோழி கூட வாங்க முடியாது. 3 நாள் நான் கடவுள இருந்தேன்டா. அப்படி இருக்குமே 10 லட்சம் எங்க இருக்கு, சரிதான் 20 ரிங்கெட் தாராராம். 20 ரிங்கெட் நீயே வச்சு கண்டு தூக்கி வீசாம நான் ₹1 கூட போட்டு உனக்கு 21 ரிங்கெட் தாரேன், 10 லட்சத்தை கொடுத்துரு அப்படின்னு கேட்கணும். இதுல இன்னொரு விதம் இருக்கு. பெப்சி கொக்கோ கோலா எல்லாமே ஒரே கம்பெனி மாதிரி வச்சுக்குவோமே, மாறி எல்லாம் இல்லை, அவங்க எல்லாம் ஒரே கம்பெனி தான் சொல்றேன். இப்போ 2 பேரும் ஒரே கம்பெனி. இப்போ கொக்கோ கோலாவோட சேல்ஸ் அதிகமாகணும். கொக்கோ கோலாவை கொண்டு போய் வச்சுக்கிட்டு இது வாங்குங்க, இதை வாங்குங்க, இதை வாங்குங்கன்னா கொக்கோ கோலா தெரிஞ்ச பிராண்டு தானேன்னு இருக்கும். கொக்கோ கோலாவுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு எதிரி பிராண்டு மாதிரி ஒரு பிராண்டை உருவாக்கி இது வேணுமுன்னே அவங்க ஆஃபர் கொடுத்து வேணுமுன்னே அந்த பிரிண்டிங் மிஸ்டேக்கை பண்ணி வேணுமுன்னே ஒரு கலவரத்தை உண்டாக்கி வேணுமுன்னே மக்களோட எதிர்ப்பு அவங்க சம்பாதிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக யார் பக்கம் சப்போர்ட்ஸ் ஆகும். ஸோ என் மைண்ட் எப்படி யோசிக்குதுன்னா, இந்த பெப்சியை வர வச்சு இந்த குதர்க்கத்தை உண்டு பண்ணினதே கொக்கோ கோலாவா இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா அது வேற விதமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. நம்ம இப்படி ஒன்று நினைப்போம், இப்படி ஒன்று நினைப்போம். இது பிளான் சி, 3வது. அது இவ்வளவு பெரிய கம்பெனி அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் விட மாட்டாங்க தானே. எப்படி அதான் பிரிண்டிங் மிஸ்டேக்குங்கிறது வந்து அதுவும் இப்படி ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு இந்த டைம்ல. பிரிண்டிங் மிஸ்டேக்குங்கிறது வந்து தெரியல. ஏன்னா நீங்க பிரிண்ட் பண்ணி அனுப்புறதுக்கு அப்புறம் தான் ஒரு நம்பரை செலக்ட் பண்றீங்க. ஸோ அது என்ன ஏதுன்னு தெரியல. பிரிண்டிங் மிஸ்டேக்காகவும் இருக்கலாம், இல்லை நான் சொன்ன மாதிரி கொக்கோ கோலாவோட மாஸ்டர் பிளானாகவும் இருக்கலாம். ஃபேக்டரி எல்லாம் போட்டு அடிச்சு உடைச்சாங்க, அதோட வேன் எல்லாம் கொளுத்துனாங்க. கொடுமை என்னன்னா இந்த கலவரத்துல 5 உயிரும் போச்சு. எங்களை ஏமாத்திட்டாங்கன்னு பெப்சி கம்பெனிக்கு எதிராக 20,000 கேசுகளுக்கு மேல போடப்பட்டுச்சு. பெப்சி பண்ண தப்ப புரிஞ்சுக்கிட்ட கோர்ட்டும் அந்த கேஸ் எல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டு அந்த கம்பெனிக்கு வெறும் $6,000 மட்டும் ஃபைனா போட்டு விட்டாங்க. 2 மில்லியன்ல சிம்பிளா மார்க்கெட்டை பிடிக்கணும்னு நினைச்ச பெப்சிக்கு 24 மில்லியன் நட்டமானதோட இருந்த கொஞ்ச நஞ்ச பேரும் போச்சு. அவங்க பேராசை பெரும் நஷ்டமாச்சு. அது பிலிப்பைன்ஸ்ல நடந்த பெரிய துயர சம்பவமாவே மாறிச்சு. இந்த அலாஸ்கா ஏங்க பெரிய கம்பெனி அவங்க பண்ணது மிஸ்டேக் தான் சொல்லி கேஸை தள்ளுபடி பண்றீங்க. அப்ப வாங்கி குடிச்சவன் முட்டாளா? 20,000 கேஸையும் தள்ளுபடி பண்ணிட்டு $6,000 ஃபைன் போட்டிருக்கீங்க. இதெல்லாம் இவங்களுக்கு தெரியுமா இருக்கு? இப்படி வந்தா எவ்வளவு வாங்குனீங்க? இவங்க கேட்டிருப்பாங்க இவ்வளவு கேஸுக்கும் இப்ப நாங்க தீர்ப்பை கொடுத்தோம்னா 20,000 கேஸு ஒவ்வொருத்தருக்கும் நீ இவ்வளவு சொன்ன 1 மில்லியன் கொடுக்கணும். 20,000 பேருக்கு நீ கொடுத்துட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிற 8 லட்சம் பேரும் வருவான், எங்களுக்கும் கேஸ் பண்ணுவாங்க. எப்படி வசதி? அந்த அதுல ஒரு கொஞ்சம் பங்கு எங்களுக்கு தர்றியா, $6,000 விட்டுருவாங்கிற மாதிரி கேட்டீங்களோ என்னவோ. நல்லா இருக்கே. அவங்க பண்ணது மிஸ்டேக். இப்படியே ஒரு சிட்டிசன் தப்பு பண்ணிட்டாருன்னு வச்சுக்குவோம், ஐயோ தெரியாம பண்ணிட்டாரு, ஹியூமன் எரருங்க, அதை கேஸை தள்ளுபடி பண்ணி விட்டுருவீங்களா? பிடிச்சி அடிக்க மாட்டீங்க. நிறைய காசு வச்சிருக்க பெரிய கம்பெனின்னா தள்ளுபடி பண்ணி $6,000 பாவி. மிஸ்டேக். 1867 ரஷ்யாவுக்கு சொந்தமா இருந்த அலாஸ்காவை மெயின்டைனிங்க்கு சிரமமா இருக்கணும், அவசர பண தேவை இருக்கணும், அமெரிக்காவுக்கு வித்துட்டாங்க. அதுவும் ரொம்ப கம்மியா $7.2 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ்க்கு. சைஸ்ல தமிழ்நாடை விட 13 மடங்கு பெருசா இருக்கு அலாஸ்காவை. சீப்பான பிரைஸுக்கு வாங்கின அமெரிக்காவுக்கு அது மிகப்பெரிய லாட்டரியா தான் அமைஞ்சது. இந்திய மதிப்புல வெறும் 86 கோடிக்கு அதை வாங்கி பின்னாடி பல ஆயிரம் கோடிகள் லாபமா பார்த்தாங்க. எப்படின்னா
தேடி பார்த்த அமெரிக்காவுக்கு அலாஸ்கால ஒரு மிகப்பெரிய தங்க சுரங்கிறது தெரிய வந்திருக்கு. அதுல இருந்து மட்டுமே $1 பில்லியன் லாபம். அது போக அங்க இருந்து கிடைச்ச பெட்ரோல் வளமும் ஆயிலும் கேஸும் லாபத்துக்கு மேல ஒரு மிகப்பெரிய லாபம். கூடுதலா அலாஸ்கா பகுதி காடுகளுக்கு பேர் போனதா இருந்ததோட மீன் வளமும் அதிகமா இருந்திருக்கு. மொத்தத்துல ஒட்டு மொத்தமா கொட்டின லாபம் அது. அது போக அமெரிக்க ரஷ்யா பனிப்போர் நடக்கும் போதெல்லாம் ரஷ்யாவை உளவு பார்க்கறதுக்கும் அலாஸ்காவை பயன்படுத்திட்டாங்க அமெரிக்கா. ஆதி காலத்துல அவசரப்பட்டு அலாஸ்காவை வித்ததுல இன்னைக்கு மதிப்புல 140 லட்சம் கோடிக்கு மேல நட்டமாச்சு ரஷ்யாவுக்கு. 140 லட்சம் கோடி. இந்த வீடியோ தொடங்க முடியுது. இந்த வீடியோல இருந்து வேர்ல்டு ஃபுல்லா நடந்த விலையுயர்ந்த மிஸ்டேக்குகளை பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். பாருங்க, நம்ம அலாஸ்கா நம்மகிட்ட இருக்கும்போது அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. கொஞ்சம் சோம்பேறித்தனம் பார்க்காம கிண்டி பார்த்துருந்தாங்கன்னா தங்கம், மீன், பெட்ரோல் எல்லாம் இருந்திருக்கு. அல்ப காசுக்கு வித்துட்டியடா. கடைசியில் உங்கள் ஊரில் இருந்தே உங்களை வேவு பார்த்துருக்காங்க பாருங்க. ஆனால் எனக்கு இதெல்லாம் மற்றதெல்லாம் மிஸ்டேக்கு. பெப்சி பண்ணது துரோகம், பச்சை துரோகம். ஆக அந்த மக்கள் நீங்கள் சொன்னதை நம்பி அவங்களோட காசை செலவு பண்ணி பெப்சியை வாங்கி குடிச்சிருக்காங்க. அதில் இருக்கிற அந்த கெமிக்கலையும் குடிச்சிருக்காங்க. எல்லா நட்டமும் இவங்க படுவாங்க. நீங்கள் சிம்பிளாக $6000 கட்டிட்டு போவீங்க. ஆனால் எனக்கு அந்த 8 லட்சம் பேரையும் நினைச்சா சிரிப்பாக வருது. அந்த நம்பர் அனௌன்ஸ் பண்ணுறதுல இருந்து அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வர்ற வரைக்கும் என்னெல்லாம் கற்பனை பண்ணிருப்பாங்க. அதாவது எத்தனை வாங்கியிருப்பாங்க, எத்தனை பாட்டில், ஒரு பாட்டில் தான் இருக்கும். அதான் வாங்கிட்டு நம்பர் விழுந்துருச்சுன்னா அப்பாடா லைஃப் செட்டில்ரா, உனக்கு அது வாங்கி தந்துடுவாங்க, வீடு வாங்கிடலாம், நமக்கு அது வாங்கிடலாம், கடன் அடைச்சிடலாம். எல்லாம் பார்த்தா 20 ரூபாய். 20 ரூபாயா? என்னடா இது 20 ரூபாய் வச்சு என்னடா பண்றது? நான் எங்களை அந்த இடத்துல போட்டு யோசிச்சு பார்த்தேன். நாங்க எப்படி கற்பனை பண்ணிருப்போம். ஒரு 5 நாளைக்கு அப்புறம் வந்து 20 வெள்ளி தான் தருவோம்னா என்ன ஆகும்? முதல்ல பைத்தியம் தான் முடிக்க. கற்பனை ஓவரா போயிருக்கும். கற்பனை ஓவரா போயிருக்கு. ஏன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய கம்பெனி வெள்ளையா இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி பெரிய கம்பெனியை ஏமாற்ற மாட்டாங்கன்னு நினைச்சு 10 lakhs ரிங்கெட். இங்க வந்து 10,000 வெள்ளிய பெரிய காசு. 10,000 எங்க இருக்கு, 10 லட்சம் எங்க இருக்கு? 10 லட்சம் வெள்ளின்னா நான் சொல்லியிருப்பேன், மலேசியாவில் 2 வீடு, ஊர்ல 4 வீடு, இந்தியாவில் ஒரு 3 வீடு, லண்டன்ல ஒரு வீடுன்னு இவ்வளத்தையும் வாங்கிடுவோம். அது பண்ணுவோம், இது பண்ணுவோம், எல்லாம் பண்ணிக்கின்னு பார்த்தா அதான் அது அதான் 10 லட்சம் தான் வருது. இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணுவோன்னு சேர்த்து வச்ச காசெல்லாம் வாங்கி செலவு பண்ணி முடியும். நியூஸ்ல வருதான் தடங்களுக்கு வருந்துகிறோம், 10 லட்சம் தரும் இடத்தில் ஆளுக்கு ஒரு மூடிக்கு 20 ரூபாய் தருவோம் அப்படின்னா ஹார்ட் அட்டாக் தான் வந்துருக்கு. சரி, ஆனா வீடியோ நல்லா இருக்கு. உங்களை அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன்.